ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அன்னிடத்தில் விட்டு கொடுத்து போனால் மிகச் சிறப்பாக இருக்கும். 18/11/2024 இன்று பிறந்தநாள் விழா காணும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18/11/2024 இன்று திங்கட்கிழமை. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது ராசி பலன்களை பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே தடையாக இருந்தது எல்லாமே விலகும். எதுலேயுமே சுறுசுறுப்புடன் என்று இருப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கடன் சுமை கட்டுக்குள் வரும். தீராத பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இன்ற நாளில் முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. அவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உங்களை நெருக்கமான இருக்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த பணிகள் நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கும். அதே போல் ஆடம்பர செலவுகளை மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமை தேவை. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவர் பற்றிய புரிதல் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியரோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் போன சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகரிக்கும். அதனால் சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும். குடும்பத்தில் கணவன் மனைவிகள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் போன கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால தொடர்பான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாங்குதல் குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உலகெங்கும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டுங்க. சேமிப்புகள் கரைவதற்கு உண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட பழகும் பொழுது ஜாக்கிரதையாக பழகுங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணிவு கனிவு கண்டிப்பாக தேவை. உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே ஒரு உற்சாகத்துடன் கண்டிப்பாக செயல்படுவீங்க. மனதில் ஒரு தெளிவுகள் பிறக்கும். உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் போன மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா கடினமான வேலையிலும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது.
சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் சொந்த உற்றார் உறவினர்கள் வருகை உங்கள் மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர் இடத்துல மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். உதவிகள் மொத்தம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று இந்த நாள் சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பணம் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைத்து விதமான நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். நேரில் நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் நல்ல நாளாக சிறந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்துல சொல்லுங்கள். சோழி பிரசன்னம் ஜோதிட மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.